வணக்கம். இயக்குனர் மனோஜ் நைட் ஷியாமலனுடைய பொண்ணு இஷானா நைட் ஷியாமலனுடைய முதல் படம் தான் இந்த வாட்சர்ஸ். அப்பா மாதிரியே முதல் படமே ஒரு ஸ்லோ பர்னா, ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர் மாதிரியான ஒரு ஜானரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது பிளாட்டாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா இந்த மாதிரியான நிறைய படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்கு. பட் லுக் அண்ட் ஃபீலுங்கிறது கொஞ்சம் ப்ராமிசிங்காகவே இருந்துச்சு. சரி, ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ லூக் சினிமாஸில் 12:15 சொல்லி 12:45 ஆரம்பித்து 2 இன்டர்வலோட பார்த்து முடிச்ச இந்த படம் ட்ரெய்லர் அளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த வாட்சர்ஸ் அயர்லாண்டில் ஒரு மர்மமான காட்டுப்பகுதி இருக்குது. அது மேப்லேயே கிடையாது. அந்த காட்டுக்குள்ளே யார் போனாலும் தொலைஞ்சு போயிடுவாங்க. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓரோட இந்த கதை ஆரம்பமாகுது. அந்த காட்டிலேருந்து வெளியில் தப்பிச்சு வரதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் தப்பிக்க முடியல. அந்த காடு வந்து ஒரு மாதிரி இல்யூஷன்லாம் கிரியேட் பண்ணி அவரை பயங்கரமாக குழப்பி சுத்தலே விடுது. அவரால் வெளியில் வர முடியல. திடீர்னு ஒரு மர்மமான உருவம் வந்து அந்த ஆளை தூக்கிட்டு போயிடுது. கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் மீனா ஒரு பெட் ஷாப்பில் அயர்லாண்டில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெட் ஷாப்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு ஒரு பேரட் டெலிவரி பண்ணுறதுக்காக காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. காரில் போகும்போது இந்த காட்டுப்பகுதி கிட்ட வரும்போது அவங்க கார் ரிப்பேர் ஆகிடுது. ஸோ இறங்கி ஏதாவது உதவி தேடலாம் அப்படின்னு போகும்போது அப்படியே தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சிடுறாங்க. திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த காட்டுடைய மர்மம் என்ன, அந்த மர்மமான உருவங்கள் என்ன, இந்த வாட்சர்ஸுங்கிறது யார், எல்லாத்தையும் தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. மீனாங்கிற ப்ரொட்டாகனிஸ்ட் கேரக்டரில் டக்கோட்டா ஃபேனிங் நடிச்சிருக்காங்களாம். எனக்கு வீட்டுக்கு வந்து கிரெடிட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் டக்கோட்டா ஃபேனிங்ன்றதே தெரிஞ்சுது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது சொன்னால் பொலிட்டிக்கலி கரெக்டாக இல்லைன்னு ஏதாவது வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்லை நமக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால் அது டக்கோட்டா ஃபேனிங்னு அடையாளம் தெரியல. அதோட முடிச்சுக்கிறேன். அவங்களோட சேர்ந்து மொத்தமே 4 கேரக்டர்ஸ் தான் படத்தில் ப்ராமினெண்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் யாருமே அந்த கேரக்டரை உள்வாங்கி, டக்கோட்டா ஃபேனிங் உட்பட யாருமே அந்த கேரக்டரை ப்ராப்பராக உள்வாங்கி ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை. சம்பளத்தை வாங்கிட்டோம், சொன்ன வேலையை செஞ்சுட்டு போகிறோங்கிற ஃபீல் தான் வருது. ரைட்டிங்ல கோட்டை விட்டதை டெக்னிக்கலா ஒரு மாதிரி பூசி மொழிகி சமாளிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா எல்லாருக்குமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், சவுண்ட் டிசைன் எல்லாமே படத்தோடைய மூட தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணுது. மனோஜ் நைட் ஷியாமலன்ங்கிற அந்த பேர் தான் இந்த படத்துடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. பிளஸ் எப்படின்னா அதே மாதிரியான ஒரு ஜானர், அதே மாதிரியே மூட் ஸ்டார்ட் பண்ண விதம், அதே மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு எல்லாமே அப்படியே இருக்கு. மைனஸ் என்ன அப்படின்னா அதான் எல்லாமே மனோஜ் நைட் ஷியாமலன் படங்கள்லேயே இருக்கே. அது எதுக்கு நம்ம வேற ஒருத்தருடைய டேரக்டருடைய படத்தில் பார்க்கணும், அது இவ்வளோ சுமாரான ரைட்டிங்கில் பார்க்கணும் அப்படிங்கிற ஃபீல் வரும்போது கண்டிப்பாக அது நம்மளோட வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்குது. ஒரு மர்மமான காடு, அங்கே ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. கூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டடத்தில் அங்கே ஒரு ஒன் வே மிரர் இருக்குது அந்த பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் இவங்கெல்லாம் வந்து பகல் நேரத்தில் வெளியில் வர முடிஞ்சாலுமே கூட நைட் ஃபுல்லாக அவங்களால அங்கே தான் இருக்க முடியும். வெளியில் வரவே கூடாது அவங்க. ஸோ உள்ளே லாக் ஆகிருக்காங்க. அந்த ஒன் வே மிரர் வழியாக சில வினோதமான உருவங்கள் இவங்களெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ படம் ஆரம்பித்த 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸஸ் கனெக்ட் ஆகாததுனாலையும் கேரக்டர் ரைட்டிங்கும் சுமாராக இருக்கிறதுனாலையும் இந்த ப்ரெமிஸை சீரியஸாகவே எடுத்துக்க முடியல. ஒன்று இது அன்ஒரிஜினலாக இருக்குங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த கேரக்டர்ஸ் யார் கூடயும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியலையா. ஸோ அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணுமா வேணாமா, அவங்க கண்டிப்பாக வந்தாகணுன்ற ஒரு பதட்டம் வரணும் இல்லையா. அதெல்லாம் எந்த பதட்டமும் இல்லை. நீங்கள் வரும்போது வாங்க, இல்லைனா கூப்பிலே உட்காருங்க அப்படிங்கிற மூடில் தான் இருக்குது. தென் டக்கோட்டா ஃபேனிங் கேரக்டருக்கு ஒரு ட்ராஜிக்கான ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காங்க, பேக் ஸ்டோரி ஒன்று வச்சிருக்காங்க. அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தென் அந்த ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ்லேயே கொண்டு வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுவுமே கூட கனெக்ட் ஆகாமல், ஒர்க் ஆகாமல் ஆஃப் பேக்டாகவே இருக்குது. இது எல்லாத்தையும் விட இந்த படத்துடைய ப்ரெமிஸ், இதோட ப்ராக்ரஷன், கான்ஃப்ளிக்ட், கிளைமேக்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். அதாவது கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி கெஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹாஃப்வே மார்க்லேயே இந்த படம் இப்படி தான் முடிய போகுது, இதுதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்டாக இருக்க போங்கிறத உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இந்த ஒரு ஃபேக்டரும் இந்த படத்துடைய நரேஷன் டல் அடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் படம் முடிகிற விதம் நம்மளுடைய ஒட்டுமொத்த டிசப்பாயின்மெண்ட்டையும் சம்மரைஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த வாட்சர்ஸ் டோன்ட் வாட்சர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வேர்ட் பிளே எவ்வளோ தூரம் கிளீஷேவாக ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சோ அதை விட இந்த படம் எனக்கு டல்லாக இருந்துச்சு. எப்பேற்பட்ட த்ரில்லர் ஸ்லாஷ் ஹாரர் ஸ்லாஷ் சூப்பர் நேச்சுரல் ஏதோ ஒரு ஜானர், அந்த ஜானரை என்னால் சர்வே பண்ண முடியும், எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் நான் உட்காந்து பார்த்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இங்கிலீஷில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்த லூக்ஸ் ஐநாக்ஸ் தியேட்டர்ஸில் சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. லேட்டாக தான் ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நம்ம மற்றும் பல எபிசோடில் டீட்டெயிலாகவே பேசுவோம். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களே அடல்ட் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. மனோஜ் நைட் ஷியாமலனுடைய படமே ஒன்று வருது ஆகஸ்ட் மாதம், த ட்ராப்னு. இந்த படம் ஆரம்பிக்கிறது முன்னாடி அந்த படத்தோட ட்ரெய்லர் வர நம்மளுக்கு போட்டு காமிக்கிறாங்க. ஸோ அதோடைய ப்ரெமிஸ் இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அந்த படத்துக்கே ஃபயர் விடுவோம்.